அதிகமாக நேசித்து என்னை கொண்டு வந்திருக்கீங்களே நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு கோடி கோடியாய் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி அவருக்கென்று இந்த நேரத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். சர்வ வல்லமை தேவன் நாம மகிமைப்படத்தக்கதாக இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆமென் இந்த நாளில் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் கொடுக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். போன வாரத்திலிருந்து இந்த வாரம் ஒரு புதிய வாரத்தை நம்மளுக்கு காலையிலே கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய வாரத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் பழையவங்க அல்ல. இன்றைக்கி ஆண்டவர் இந்த வாரத்தின் முதல் நாள் காலையில் உங்களை புதுமையாய் புதுப்பிக்க விரும்புகிறார். தேவ வசனத்தினாலே உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். தேவ வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். தேவ வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ வார்த்தையானது ஆமென் அவ்வளோ வல்லமையுள்ள காரியங்களை நமக்கு செய்ய போகிறது இந்த வாரத்தில். ஆமென். ஆமென். மனிதன் அல்ல, மனிதனை சார்ந்த அல்ல. ஆமென். தேவ வசனமே நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறது. தேவ வார்த்தையே நமக்கு விடுதலையை கொடுக்க போகிறது. தேவ வார்த்தையே நம்மளை பாதுகாக்க போகிறது. ஆமாம். இதுக்கு மேலே ஒரு ஆமென் நிறைய பேர் ஆடி மாதம் இல்லையா, ஆடி மாதம் அங்கங்கே ஆமென் பல பேர் அற்பமான காரியங்களை செஞ்சு அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். என் பிரயாணத்தை ஆசீர்வதிங்க, வர்றவங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட நான் பாடப்படுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆமென் ஆராதனை நேரங்கள், ஆமென் சிறப்பு பாடல், சிறப்பு வசனங்கள், அதை தொடர்ந்து காணிக்கை பாடல், கர்த்தருடைய வசனம், ஆமென் ஆமென் ஞாயிறு பள்ளி, எல்லாவற்றிலையும் பரிசுத்த தேவன் எதை நினைத்து நம்மளுக்கு அன்மை அந்த கிருபையிலே கொடுக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவைகளை கொண்டு கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தத்தக்கதாக ஆமென் குழப்பங்கள்லாம் இல்லாமல் நேர்த்தியாய் நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன் உங்களை கோணலமானமாக நடத்தலைங்க. ஆமென். அவர் நேர்வழியாக அவனை நடத்தியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நேர்வழியாக நடத்தியிருக்கிறார். அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நேர்வழியாக நடத்துகிறார். கோணலான வழிக்கு கொண்டு போகல அவர். ஆமென். கரடு முரடான பழிக்கு கொண்டு போகல, முள்ளான இடத்துக்கு கொண்டு போகல. என நேர்வழியாய் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்த தேவன், அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த தேவன். ஆமென். உங்களுடைய இயேசு பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவர். இந்த காலை நேரத்தில் உன்னுடைய விருப்பத்தின்படி, உன்னுடைய சித்தத்தின்படி இல்லை, அவருடைய சித்தத்தின்படி நடத்தி உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். உன் பலவீனமாக இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய சோர்வாக இருக்கலாம். ஆமாம். ஏதோ ஒரு அந்தகார கிரியைகள் உன்னை ஆள்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அங்கே போய் நம்ம வாங்கி சாப்பிட்றது, அதில் ஆசைப்படுறது, அதில் கூட்டத்தில் போய் பங்கெடுக்க, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். என் பிள்ளை போகிறான்னா உன் பிள்ளை மூலிமா உன் சாபம் வரும் உனக்குள்ளே. ஹல்லேலூயா. அங்கே இருக்க சாபம் தொத்திட்டு வரும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்க கிடையாது. நீங்கள் நேசிக்கிறவங்க தான். ஆமென். உங்களுக்கு உதவுறவங்க தான். இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் கவனமாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் கூத்து தான் பார்க்க போகிறீங்க, ஆனால் எல்லா ஏழ்றையும் உங்கள் பின்னாடி வரும். நீங்கள் கூத்து தான் பார்க்க போவீங்க. ஆமென். அங்கே ஆடுற ஆட்டத்தை தான் பார்க்க போவீங்க, ஆனால் எல்லா சாபங்களும் பின்னால் தொடர்ந்து ஒன்று ஒன்றா வரும். நீங்கள் அது எதிர்த்து நிற்கணும், போராடணும். இயேசு வல்லமுள்ள தேவன், அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை, உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே, என்னை நிலை நிறுத்துவதற்கு உம்மாலே முடியும் ஆண்டவரே. ஜெபம் பண்றீங்களா? இந்த புதிய வாரத்துக்காக என்னுடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. என்னுடைய நிகழ்காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய சித்த நிறைவேறட்ட ஆண்டவரே. எனக்கு தேவைகள் 1000 இருக்க ஆண்டவரே. 1000 தேவைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே. உங்களால் கூட அது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். இயேசு நமக்கு சமீபமாக இருக்கிறார். இயேசு ராஜா நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனுடைய துவக்கத்திலிருந்து முடியும் மட்டுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை நீ ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. பாவ சாபங்களை நீக்கி போடும் ஆண்டவரே.
இப்பொழுது ஆண்டவர் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாக உம்முடைய சத்தம் என்னுடைய காதுகளை விலட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்ற சத்தங்களை காட்டிலும் உம்முடைய சத்தத்தை என்னுடைய காதுகள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாக ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் உம்முடைய சித்தம் நிறைவேற போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்துக்கிறோம், முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். தேவரீர், உம்முடைய நாம மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையாகவே எங்கள் ஊழியரை கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய வசனத்தை கொடுப்பதற்கு ஊழியரை கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. மழையை கூட நிறுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மழை மேகங்கள் இருந்த போதிலும் அவை எல்லாவற்றையும் விலக்கி எங்களை பாதுகாத்து எங்களை இந்த நாளில் ஆராதிப்பதை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். அவங்கவுங்க மைக்கை அவங்க செக் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க மைக்கை அவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்க மைக்கை அவங்க செக் பண்ணிக்கோங்க. Hallelujah. Hallelujah. 956 பாடல், முதல் பாடல் 956. நீங்கள் பாட்டு புத்தகம் தான் பாட்டு புத்தகத்தில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிவியில் தான் நீங்கள் என்ன பண்ணலாம். தேவானானும் எதினால் விசேஷித்தவன் தெரிந்த ஒரு பாடல் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மேலே சேர்ந்து கையை தட்டி வாயை திறந்து பேசக்கூடாது. யார் பேசக்கூடாது சரியா? அதனால் கையை தட்டி வாயை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. தேவனுடைய கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். பாடுமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா,
ஹalleluya. Hallelujah. நாம் விசேஷித்தவர்கள். எதனால் விசேஷித்தவங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான். நம்மளை போல பூமியில் விசேஷித்தவர்கள் கிடையவே கிடையாது. அம்பானி விசேஷித்தவரா? மோடி விசேஷித்தவரா? அவனா ஆளுகைக்குரியவர்கள், அதிகாரத்துக்குரியவங்க. ஆனால் நம்ம விசேஷித்தவர்கள். ஹalleluya. நம்ம பரலோகங்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். ஆகவே அதை நம்ம கொடுத்துருக்கிறார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மை. அதனால தான் நம்ம விசேஷித்தவர்கள். இந்த பூமியில் இருக்க மனிதர்கள் எல்லாம் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ வசதிகளை வாய்ப்புகளை உடையவர்களாக இருந்தாலும் அவங்க விசேஷமானவங்களே கிடையாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே நான் விசேஷித்தவன். ஹalleluya. நமக்கு மேகஸ்தம்பம் உண்டுங்க, நம்மளுக்கு அக்னி ஸ்தம்பம் உண்டுங்க. அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பம் கிடையாது, மேகஸ்தம்பம் கிடையாது. வாட்ச்மேன் தான் உட்காந்துருப்பான் வீட்டில். யார்? கூர்க்கா. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. தேவன் அவர் எஜமானராக இருந்து மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படியாக 2வது ஒரு பாடல் 1144வது பாடல் 1144வது பாடல். உண்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதுயா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா எல்லாம் சேர்ந்து. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாது. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாது. சொல்லுங்க, அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, యేసయ్యా என் యేసయ్యా. பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாது. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன், சிறுமையானவன், கண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் நீ பார்ப்பதே இல்லை, பச்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையும் நீ அற்பமாக பார்ப்பதே இல்லை. பொழுது
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில் பாட்டியம்மாலாம் குறைஞ்சிட்டே வர்றாங்க. சரியா? போன வருஷம் யார் சுதாவுடைய அம்மா இறந்தாங்க இல்லையா? இந்த வருஷம் சேகர் அவங்க அம்மா இருந்துட்டாங்க. பாட்டியம்மாவுக்கு எங்கே போகிறது? பாட்டியம்மாவை தேடணும். ஆகவே பாட்டியம்மா ஒன்றுனா பரலோகத்தை தேடி போகுது. ஆகவே பாட்டியம்மா இருக்கிறதுனா ஒரு பாதுகாப்பு தான் சபைக்கு. எப்படி வீட்டுக்கு பாதுகாப்போ அது மாதிரி சபைக்கு ஒரு பாதுகாப்பு. சரியா? அதனால் நம்ம பாட்டியம்மாக்கெல்லாம் சம்பாதிக்கணும். போய் ஆத்மா ஆதாயங்களை பாட்டியம்மாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊழியம் செஞ்சால் தான் அதெல்லாம் நடக்கும். நம்ம ஊழியம் செய்யலைன்னா அதெல்லாம் நடக்காது. சரிங்களா? அதனால் சிலருக்கு பெரியவங்க பாரமாக இருப்பாங்க. ஆனால் நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க தான் விசேஷமானவங்களாக இருப்பாங்க. ஆவியில் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு அவங்க விசேஷமானவங்களாக இருப்பாங்க. ஆவியில் வளராத பிள்ளைங்களுக்கு அவங்க பார்த்தா வயசானவங்கள பார்த்தா வெறுப்பாத்தான்னு தெரியும். சரிங்களா? அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம சபையில் தான் இல்லை, அவங்க ஒரு ஆண்டோடு இருந்தால் சந்தோஷம். சில பாட்டியம்மா ஆண்டோடு இருக்க மாட்டாங்க. இடக்கு மடக்கா போய் கூழ் ஊற்றின்னு அப்படியும் இல்லை கூழ் ஊற்றுறது, அப்புறம் கூத்து பார்க்குறது, இதெல்லாம் நிறைய பாட்டிங்க செய்யுதுங்க. வேலை வெட்டி இல்லை நேரம் போகணும் இல்லையா? அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. கூழ் ஊற்றுறது, கூத்துல போய் உட்கார்றது இல்லையா? அங்கே போய் நாட்டாமத்தனம் பண்ணக்கூடாது. நான் ஊரில் கெத்து இல்லையா, நான் ஊரில் இந்த ஊர் எனக்கு சொந்தம் அப்படின்னா போய் நீங்கள் வேலை அப்படி வாழ்ந்துக்குங்க, வேணான்னு சொல்ல. அங்கே போய் உட்காந்துங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா சரி கிடையாது. அதனால் தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் நல்லது தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? அதனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். உங்கள் வீட்டிலே உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வரால் முடியும். உங்களுக்கு வீட்டிலே அந்த சந்தோஷம் கூத்த பார்த்து தான் சந்தோஷப்படுறவங்க உலக மக்கள். ஆனால் உங்கள் அந்த சந்தோஷத்தை வீட்டிலே கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கார். ஆமாம், உங்கள் பிள்ளைகள் மூலியமாக இல்லையா? யாராவது ஒருத்தவங்க உங்கள் ஊழியர்கள் மூலியமாக, உங்கள் சபை மூலியமாக அநேக சந்தோஷங்களை தேவன் இலவசமாக கொடுப்பார். நீங்கள் அங்கே போய் விசில் அடிச்சுட்டு கூத்தடிச்சுட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு என்னை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக சீனை போட்டுருக்கு எதுக்கு சொல்லுங்கள்? முடிய வச்சுக்கின்னு இல்லையா, நல்லா நீட்டாக அரைவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கே போய் நின்று ஊற்று பார்த்துக்கின்னு பொட்டை பசங்க எவனாவது ஆம்பளை பசங்க வருவாங்களா? ஆம்பளை பசங்க பொட்டை பசங்க ஏதாவது வருவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துருக்கிறது. நீங்கள் பொங்கல் வைக்கிறியோ கூட ஊற்றுறியோ என்ன பண்ணுறியோ அது ஒன்றே சார்ந்தது. ஆனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணுங்கள்? நீங்கள் வாழ கற்றுக்குங்க. சரிங்களா? அதனால் சாபந்தான் வரும். நான் அதை நல்லா சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் அதை கவனமாக அந்த மாதங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சரிங்களா? ஆமாம். கடைசியாக ஒரு புது பாடல், உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து அது கொடுத்து விடு. அது பெர்கமானஸ் பழைய பாட்டு தான். நீங்கள் நம்ம புதுசாக பண்ணலாமா? உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பிடு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பிடு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. நீரவர் செயல் குறித்து மனமும் பதறாதே, நீ அவர் செயல் குறித்து மனமும் பதறாதே.
இல்லாமல் போய்விடும். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சாயில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரை நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரை நம்பியிரு. மகிழ்ந்து களி கூறு. தொடர்ந்து துதி பாடு. மகிழ்ந்து களி கூறு. தொடர்ந்து துதி பாடு. உன் இதயத்தின் வாஞ்சையில் விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். துரிதமாய் ஜெயம் தருவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரை நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரை நம்பியிரு. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அவர் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலே தேவனை ஆராதிப்பதற்காக இந்த நேரத்தை அப்படியே அவர்கிட்ட கொடுப்போம்மா. எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை ஆராதிப்பதற்கு இந்த நேரத்தை அவருக்கென்று கொடுப்போம்மா. சர்வ வல்லமையுள்ள தேவநாம மகிமைப்படத்தக்கதாக அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் தேவாதி தேவனாய் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீதியின் தேவன் நம்ம தேவ சமூகத்தில் வெளிப்பட அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி இருக்கணும் போல தெரியுது. ஹல்லேலூயா. இல்லை ரொம்ப நாள் வாழணும் போல தெரியுது. ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் இங்கே வாழ்றதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரியும், இங்கே வாழ்றதெல்லாம் நஷ்டன்னு தெரியும். ஹல்லேலூயா. பரலோகம் அவ்வளோ மேன்மையானது. ஹல்லேலூயா. தேவ சமூகம் அவ்வளோ மேன்மையானது, அவ்வளோ மேன்மையானது, அவ்வளோ மேன்மையானது. வாயினால் சொல்லவே முடியாது. அவ்வளவு மேன்மையானது தேவ சமூகம். தேவ சமூகத்தில் ஆமீன் வாழக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவருடைய வீட்டில் அவரோடு இருக்கிறவங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. போன வாரம் முழுது நடத்தின தேவன் யோசித்து பாருங்க. போன வாரம் முழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமேன். ஓடி ஓடி உழைச்சிருக்கிறோம்.
ஆமேன் அங்கே போய் இங்கே போய் அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் கிடைக்காம கடைசியில் ஆமேன் வறண்டு துவண்டு ஆமேன் நம்ம வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய பிரியமாக இருக்கிறார். அவர் நன்மை செய்ய சித்தமாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்ம மத்தியில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய அவர் பிரியமாக இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, என்னை நடத்தி வந்த தேவன் நல்லவராக இருக்கிறீரே நன்றின்னு சொல்லுங்க. அவர் நாம மகிமைப்படணும், இயேசுவின் நாம மகிமைப்படணும், கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், பரிசுத்த ஆவியானவருடைய நாம மகிமைப்படணும். அவர் நீதியின் தேவனாகவே இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆமென். அவருடைய பிரசனை நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நம்மளை பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு வேணா அவர் கண்ணுக்கு வெளிப்படாமல் இருக்கலாம். அல்லேலூயா. அவர் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, உன்னை என்னையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு மறைவா நான் எங்கே போக முடியும்? இயேசுவுக்கு மறைவா நான் எங்கே ஓட முடியும்? அவர் என்னை அல்லேலூயா ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டே இருக்கிறது. அவர் பார்க்கிற விதமாகவே பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்னை நடத்துவதற்கு, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவராலே முடியும். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நான் அல்லேலூயா உம்மை பார்க்கறது எனக்கு எவ்வளோ மேன்மை ஆண்டவரே. ஆமென். உம்மை பார்க்கறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். இந்த பூமியில் எனக்கு அவர் போதும். என்னை போஷிக்க அவர் போதும். என்னுடைய தேவைகளை சந்திக்க இயேசு போதும். நினைங்க, அப்படி நினைங்க. அல்லேலூயா. இயேசு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னை போஷிக்கிறதுக்கு ஆமென் அவர் எனக்கு போதும். என்னை நடத்துகிறதுக்கு அவர் போதும். என்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் போதும். என் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதும். அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவராக இருக்கிறார். என் தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த பூமியில குறையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். தோல்வியான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமென். தரித்திரமாய் வாழ்வதற்காக என்னை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மனுஷர்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நான் அவங்கள பார்த்து உங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க கூட இருக்க இயேசுவை பார்த்து இன்னும் தைரியமா இருங்க. இயேசு என் கூட இருக்காரு. அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமி படைத்தவர். ஆமென். சத்துரு வெக்கப்பட்டு போவாங்க. உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற விரோதிகள் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அழியாத தேவன். அல்லேலூயா. ஒழியாத தேவன். ஆமென். ஓடி போகிற தேவன் இல்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி பார்க்கிற தேவன். ஓடி போகிற தேவர்களை நான் சொல்லல, உன்னை தேடி வந்திருக்க தேவனை பார்த்து ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன வச்சிருக்கீங்களே நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆயிரமான அல்லேலூயா தூதர்கள் நம்மை சுற்றி வந்துட்டு இருக்காங்கங்க. நம்மளை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. ஆயிரமான தூதர்கள் நம்மை ஆசீர்வதிக்க அவங்க பிரியமா இருக்காங்க. இந்த காலை நேரத்தில் நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்க? என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். உன் தலையில் இருக்க முடிய என்றார் நான் எவ்வளவு பெரிய தேவனா இருப்பார் பாருங்க. நீங்க எண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. உங்க மூக்கில் இருக்க முடிய கூட எண்ண முடியாது. அல்லேலூயா. உங்க இமையில இருக்க முடிய கூட எண்ண முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையில் இருக்க முடியலாம் எண்ணி வச்சிருக்காருங்க. உன் கண்ணிலிருந்து விழுகிற ஒவ்வொரு துளி தண்ணி கண்ணீரையும் அவர் துருத்தில வச்சிருக்காருங்க. எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. உன் கண்ணீர் வேணா அந்த உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். உன் கண்ணீர் இந்த சபைக்கு தெரியாம இருக்கலாம். உன் கண்ணீர் அல்லேலூயா உன் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். என் ஆண்டவராகிய தேவன் உன் கண்ணீரை அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? இயேசுவை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன்னை கிண்டல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பரியாசம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் பேர் தான் இயேசு. இயேசு தான் உன்னை நேசிக்கிறவர், மனதார நேசிக்கிறவர், உயிருக்கு உயிராய் நேசிக்கிற தேவன் இயேசு ஒருவர். ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க இயேசுவை பார்த்து, மனதார இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க. இயேசுவை போல நேசிப்பதற்கு நான் இல்லைங்க. நான் வேஷக்காரங்க, நான் வேஷக்காரன், வேஷம்தான் போடுவேன் நான். ஆனால் இயேசு வேஷக்காரர் அல்ல, அவர் ரியலுங்க, உண்மைங்க, உத்தம புருஷங்க அவர். ஹல்லேலூயா. அவரை போல உத்தமத்தை நீங்கள் யார்ட்டையும் பார்க்க முடியாதுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு ராஜா உங்களை நேசிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நேசிக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து, அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு கவலை, உங்களுடைய சமூகம் இருக்கும்போது எனக்கு ஏன் ஒரு கவலை. தேவையில்லாத நினைச்சு புலம்புறீங்களா? தேவையில்லாததுக்காக நீங்க அடம்பிடிச்சு ஹல்லேலூயா ஆமென் அழுகிறீங்களா? இல்லை, வேண்டாம். தேவன் தேவையானதை ஒன்று கொடுப்பாருங்க, தேவையானதை ஒன்று கொடுப்பாரு. நீங்கள் அற்பமானது கேட்குறீங்க. நம்ம இந்த பிள்ளைகளை கூட்டு போகும்போது ஒரு பொம்மையை கேட்கும் இல்லையா? அந்த பொம்மை அது குப்பையில் போடுற பொம்மை, அது கேட்கும் இல்லையா? அதை அடம்பிடிச்சு வாங்க. அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு குப்பையானதுன்னா தரமாட்டாருங்க. கீழே தூக்கி போடுறதுனா தரமாட்டாரு. ஹல்லேலூயா. மேன்மையானதை உனக்கு கொடுப்பாரு, தரமானதை கொடுப்பாருங்க உனக்கு. ஹல்லேலூயா ஆமென். அடுத்தவன் பார்த்து வாயில விரல வைக்கிறவளுக்கு தேவன் கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போங்க, தைரியமா இருங்க. ஹல்லேலூயா ஆமென். புறஜாதிகளை பார்த்து நீங்க வெக்கப்பட்டு போகாதீங்க, தைரியமா இருங்க. என் ஆண்டவர் இவர்களை காட்டில் மேன்மையானவர். அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும், அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உலகம் என்ன கைவிடலாம், இயேசு என்ன கைவிட மாட்டாரு. புலம்புறீங்க. நீ புலம்பாதீங்க. இயேசுவை பார்த்து சந்தோஷப்படுங்க. நீங்க இருக்கீங்கப்பா ஆண்டவரே, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. நான் ஏன் ஆண்டவரே புலம்பணும்? ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்க மக்கள் நான் புலம்பணும், நான் ஏன் ஆண்டவரே புலம்பணும்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடுமா? கழுகு போல காத்திருந்து புதுபலன் நடைவே, கர்த்தருக்கு காத்திருந்து உயர எழும்பிடு. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கை தட்டி வாய் தந்து. கழுகு போல காத்திருந்து புதுபலன் நடைவே, கர்த்தருக்கு காத்திருந்து உயர எழும்பிடுவே. நடந்தாலும் சோர்வலே, நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை. சொல்லுங்க. நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை. உந்தன் சமூக காத்து என்னை உயர 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 எழுப்பிடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர எழுப்பிடுமே. சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர எழுப்பிடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர எழுப்பிடுவே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர எழும்பிடுவே. கர்த்தர் உமக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நீதிமானின் கால்களை நீர் தள்ளாட விடுவதில்லை. கர்த்தர் உமக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நீதிமானின் கால்களை நீர் தள்ளாட விடுவதில்லை. உந்தன் சமூக காத்து என்னை உயர 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 எழுப்பிடுமே. ஹல்லேலூயா
ஆமென். தேவ வல்லமையில நிரப்பப்படுங்க. தேவ வல்லமையில நிரப்பப்படுங்க. தேவ வல்லமையில நிரப்பப்படுங்க. தேவ வல்லமையில நிரப்பப்படுங்க. ஆமென். எல்லா அந்தகார கிரியைகள் வெளியேறி போகட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை நிரம்பட்டும். ஒவ்வொருவருக்குள்ளாக தேவ வெளிச்சம், தேவ வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென். மகிமை மகிமை இயேசு ஒருவருக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு. மகிமையின் தேவன் வெளிப்படுவா. மகிமையின் ராஜா வெளிப்படுவா. மகிமையின் ராஜா வெளிப்படுவா. சர்வ வல்லமை தேவன் இறங்கி வருவா. ஹல்லேலூயா. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். வானத்திலிருந்து வருகிற வல்லமை, பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமை. ஆமென். ஆமென். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க அப்படியே ஆவியில் இறங்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய அபிஷேகம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வல்லமை 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 நிரம்புங்க. எல்லா கட்டுகளும் மறுக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் மறுக்கப்படுவதாக. சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. 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 இயேசுவே உங்களுக்கு நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆமென். உங்களுடைய அபிஷேகம் இழந்து போக கூடாது. உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு போயிடக்கூடாது. உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆமென். எனக்குள்ள தேவன் இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருக்காருங்க. உங்க அபிஷேகம் வீணா போகாதுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கண்ணை திறக்காதீங்க. ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க பக்கத்துல நிற்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களுக்கு வெளிப்படாத தேவன் ஆவியா வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னால சித்ரா செய்து கொடுக்கும்போது தேவன் ஆவியா இருக்கார். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல ஆவியா நிற்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆவியா இருக்க தேவனை நீங்க ஆமென் சொரூபத்தை பார்க்க முடியாதுங்க. ஆவியானவர் உங்களுக்கு தடவி கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. உங்க தலைமையில கை வச்சு ஆசீர்வதிப்பாருங்க. அவர் ஆவியான தேவன். அவருக்கு உருவம் கிடையாதுங்க. அவர் தாடி மீசைனா கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அவர் ஆவியா இருக்கிறவர். அவர் வார்த்தையா இருக்கிறவர். அவர் வார்த்தையா இருக்கிறவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இயேசுவே. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கண்களை மூடின வண்ணமாகவே இருந்து ஹல்லேலூயா ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என்னமெல்லாம் என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன்,
எஜமானனே என் இயேசு ராஜனே என் தேச எல்லையெல்லாம் அப்பாடிராட வேண்டும் என் தேச எல்லையெங்கோ அப்பாடிராட வேண்டும் வறுமை எல்லாம் மாறணும் வறுமை எல்லாம் மாறணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே 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 என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே 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 என் இயேசு ராஜனே எஜமானனே 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 என் இயேசு ராஜனே யாவரும் முழங்கால் படியிடுவோமா இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படி இருக்காங்களே மூடி தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்க போகிறோம் 2025 வருடம் 7வது மாதம் 20ஆம் தேதி இந்த வருடத்தில் 7வது மாதம்